Hello friends, welcome to my channel Ungu boutique. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். உங்களுக்கும் நம்ம நிறைய சாரிலேருந்து குர்த்தி டிசைன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யூஸ் பண்ணிக்கணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் நாங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அனார்கலி டாப்பு மேக்ஸி ட்ரெஸ் எப்படின்னாலும் சொல்லலாம். நமக்கு எப்போயுமே நமக்கு அந்த வெயிஸ்ட் லைன் வந்துட்டு கீழே ஃப்ரில் வச்சு வரும்ல, அந்த மாதிரி பேட்டர்ன் இது ஒரு 5 to 6 years பேக்ஸ் வந்து நான் வந்து வாங்கினேன். ஸோ இதை வந்து எப்படி நான் ரீயூஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு வந்து காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்களுமே இது ட்ரை பண்ணுங்கள். இப்போ மேலேருந்து கீழே 25 inches நான் வந்து மெஷர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு கீழே ஒரு 25 inches இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு நம்ம ஷார்ட் டாப்லாம் போடுவோம்ல ஜீனுக்கு, ஸோ அதோட ஹைட் வர மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டேன். ஸோ மேலேருந்து கட் பண்ணி விடும்போது அந்த மேலே இருக்க பார்ட்டை வந்து நம்ம ஜீனுக்கு டாப்பாக பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக ஷோல்டர்லேருந்து மெஷர் பண்ணி இந்த மாதிரி 25 inches எங்கே வருதோ அங்கே வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் இந்த பீஸு. ஸோ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பீஸ் இந்த மாதிரி கீழே மட்டும் டபுள் ஃபோல்ட் பண்ணி மடக்கி விட்டோம் அப்படின்னா ஒரு டூனிக் டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்க கிளாத்தை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். 4 லேயர் வந்து இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சைடில் அட்டாச் ஆகிருக்கும்ல, அது அப்படியே இன்னொரு சைட்லேயும் நம்ம ஸ்கொயராக மடிச்சுக்கிறோம். ஜஸ்ட்டு டபுள் ஃபோல்டு 4 லேயர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ ஃபோல்டட் எட்ஜ் ஓப்பன் எட்ஜ் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கு, அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். மாதிரி ஃபோல்டட் எட்ஜ் இருந்துட்டு நெக்கோட விட்டு நமக்கு எப்போயுமே எவ்வளோ மார்க் பண்ணுவோம், 3 inches மார்க் பண்ணுவோம்ல, அது வந்து மார்க் பண்ணிக்கிறேன். தென் நெக்கோட டெப்த் வந்து 5 inches மார்க் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நம்ம இந்த நெக்கோட பேட்டர்ன் உங்களுக்கு என்ன இப்போ வி பேட்டர்ன் வேணுமோ இல்லை யூ பேட்டர்ன் இல்லை ரவுண்ட் நெக் எது வேணுமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஸ்லைட்டாக அந்த மாதிரி ஒரு கர்வ் போட்டு விட்டுக்கிட்டேன். இதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்கோ அதை ஃபுல்லாக நான் எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ அகலம் இருக்கோ அது ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு நல்லா ஃப்ளோயாக இருக்கும் சைடில். ஸோ இந்த மாதிரி கிளாத் கிடச்சிருச்சுல்ல. ஸோ சைட்லேயே அட்டாச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்து விட்டுற போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு, அது ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சைடில் அட்டாச் ஆகிருக்குல்ல குர்த்தியில் நமக்கு சைடில் ஓரம் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, 2 சைட்லேயுமே வரும்ல, அந்த பிளேஸில் இந்த மாதிரி நான் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 2 பீஸ் வந்து நமக்கு தனித்தனியாக கிடச்சிருச்சு. பாருங்கள், இது ஒரு பீஸு, இன்னொரு பீஸு. ஓகேவா? இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல 2 பீஸ் காமிச்சேல, அது ஒரு நெக்லைனுக்கு மேலே இன்னொரு நெக்லைன் வச்சுக்கிட்டு நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வைங்க. வச்சுக்கிட்டு 2 சைட்லையுமே ஷோல்டர் லைன் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும், அதை அப்படியே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ உள்ளே வந்து நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறதுனால மேலே வந்து நமக்கு ராங் சைடு தான் கிடைக்கும். ஸோ ஸ்டிச்சிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீட்டாக வந்து விழுந்துடும். இப்போ அதே மாதிரி நெக்லைன்லேருந்து அந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது பார்த்தீங்களா, அதுதான் இன்னொரு ஷோல்ட்ரு. ஸோ அதையுமே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸ்டிச்சிங்கோட ஸ்டாண்டர்ட் லென்த் வந்து 2 அப்படி இல்லைன்னா 2.5 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த 2 ஷோல்டர் லைனுமே நான் நெக்லைனும் ஷோல்டர் லைனும் வச்சு பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு, அதை சைடில் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்க போகிறேன். எது வரைக்கும் அன்ஈவனாக இருக்குன்றதை மார்க் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மாதிரி 2 சைட்லையுமே நான் வந்து கட் பண்ணி விடுறேன். அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் கிளாத் கிடைக்குதில்ல, அதை தூக்கி போட்டுறாமல் அது பத்திரமா வச்சுக்கோங்க, நமக்கு கண்டிப்பாக பின்னாடி தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லையுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு நீட்டான ஸ்கொயர் பீஸ் கிடைக்கும். எந்த ஸ்கொயர் பீஸுமே கூட குறைய இல்லாமல் கொஞ்சம் நீட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீட்டாக நான் அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம கீழே வந்து ஆல்ரெடி டபுள் ஃபோல்டு பண்ணி தான் இருக்குது. அந்த ஸ்கொயர் பீஸ்க்கு 2 சைடு இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்ல, அந்த 2 சைடு இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். அது எதுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இப்போ அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஷோல்டர் லைன் வந்து அட்டாச் பண்ணிட்டு தான் நம்ம சைடில் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். நடுவில் வந்து நெக்லைன் இருக்குது,
மேலேயும் கீழேயும் நம்ம அந்த டாப்போட கீழே மடித்து தச்சுருப்பாங்கல்ல ஆல்ரெடி ரெடிமேட் டாப்பில். ஸோ அந்த பீஸ் தான் இருக்குது. இப்போ நெக்லைனுக்கு 2 சைடில் இருக்குல்ல, அந்த 2 சைடில் இருக்க அந்த பீஸ் மட்டும் ரா எட்ஜாக இருக்குது. அதையுமே நான் வந்து ராங் சைடில் பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறேன். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கீழேயுமே டபுள் ஃபோல்ட் பண்ணலை, கீழேயுமே எனக்கு ரா எட்ஜ் வருது, நான் பார்டர் இருக்க குர்த்தியை வந்து பார்டரை கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பாடி பீஸை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் கீழே ரா எட்ஜாக இருந்துச்சுன்னா கீழேயுமே நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் வரலை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்குல்ல, இப்போ நான் வந்து ஒரு நல்ல நேவி ப்ளூ கலர், இதில் வந்து ஒரு ரெட் கலர் இருக்குது, ஒரு சாண்டில் கலர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணதில் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி நான் வந்து அந்த எக்ஸ்ட்ரா துணியை யூஸ் பண்ணுற பிளேஸில். ஸோ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ராய்ஸ் ஃபுல்லாக சீல்ட் ஆகிடும். ஓகே, ஃபுல்லாக சீல்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நெக்லைன் இருக்குல்ல, அதேமாதிரி ராங் சைடில் பார்த்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்டிச்சஸ் விழும் அப்படின்னா நீங்கள் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சு எப்போயுமே நம்ம திருப்புவோல அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து லாஸ் ஆகும். ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்ததுக்கு பதிலாக நீங்கள் 2.5 இன்ச் எடுத்துக்கலாம். நெக்கோட டெப்த் வந்து 5 இன்ச்சஸ் எடுத்தோல, அதுக்கு பதிலாக ஒரு 4.5 இன்ச் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட விட்த் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒரு சில டாப்பில் அப்படியே நமக்கு ஷோல்டர் இறங்கி போகல. ஸோ அதுக்குள்ள இந்த தான் ரீசனாக வரும். ஸோ நீங்கள் கட் பண்ணி விடும்போதே பார்த்து நீட்டாக நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ எனக்கு நெக்லைன் ஃபினிஷ் ஆகிடுச்சு, சைட்லையுமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே இந்த டாப் அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சிடலாம். இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா துணி கிடச்சிது பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த மாதிரி ஒரு லாங்காக ஒரு துணி கிடச்சிது. அதில் வந்து நான் நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். இதை நீட்டாக ஈவனாக நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அங்கேயும் இங்கேயுமே இருந்துச்சு. ஸோ நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு நம்ம எப்போயுமே டோரி மேக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மெத்தடில் நான் வந்து நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு பெரிய நாட்டாக நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இதை 2ஆக நான் வந்து கட் பண்ணி எடுத்துப்பேன். ஸோ இது மாதிரி நாட் ரெடி பண்ணி 2 நாட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்க பார்ட்டை அப்படியே ஒரு 2 பீஸாக மடக்கி ஈவனாக கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஒரு 2 இன்ச் அகலம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட ஒரு சைடை மட்டும் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 2 சைடுமே கூட டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சைடை மட்டும், ஆனால் கண்டிப்பாக ஒரு சைடில் நீங்கள் டெஃபரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா, இப்போ டாப் பீஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து இப்போ அந்த நெக் இருக்குல்ல, அந்த ஷோல்டர் வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணி விட்டுருக்கோம்ல, அந்த லைனில் நான் இப்போ மார்க் பண்ண போகிறேன். இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச்சஸ் தான் நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுவோம். அதை மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து கீழே வந்துட்டு ஆம்ஹோலோட டெப்த்து நம்ம 7 இன்ச்சஸ்க்கு எப்போயும் மார்க் பண்ணுவோம். அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 7 இன்ச்சஸ்க்கு நேராக தான் நம்ம செஸ்ட்டோட அகலம் வந்து எப்போயுமே எடுப்போம்ல, ஸோ அந்த செஸ்ட்டோட அகலம் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல்லாக ரவுண்ட் நெக் மாதிரி இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணால் அப்படியே நமக்கு நெக்கை வந்து இந்த மாதிரி பிடிச்சி அதோட சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி டாட் பண்ணிக்கோங்க. சென்டர் டாட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. அந்த லைனை நீங்கள் சென்டராக கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 2 சைட்லையுமே உங்களுக்கு ஈவனாக வந்துட்டு அந்த அகலம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஆம்ஹோல் டாட் இருக்குல்ல, அந்த 7 இன்ச்சஸ் டாட்டுக்கு நேராக சைடில் வந்து அகலம் வந்து எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்போயுமே நார்மல் டாப்பில் வந்து நம்ம எப்போயும் மெஷர்மெண்ட் எடுப்போம்ல, சேம் அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வந்து 9 இன்ச்சஸ் போதும், பட் கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 10 இன்ச்சஸ் வந்து டாட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, அந்த 10 இன்ச்சஸ் டாட்டை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு டாட்னு சொல்லிவிட்டு. ஓகே, இப்போ அந்த பட்டையாக இருக்க கிளாத் இருக்குல்ல, அது இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. அந்த 10 இன்ச்சஸ் அகலத்துக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். இப்போ நம்ம எங்கே வைக்க போகிறோன்றதை காட்டுறேன். இப்போ அதே ஷோல்டர் லைன் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணி போல் அந்த லைன்லேருந்து தான் நீங்கள் மார்க் பண்ணணும் கரெக்டாக. அங்கேருந்து கீழே வெயிஸ்ட்டோட ஹைட் வந்து நான் 14 இன்ச்சஸ் எடுத்துக்க போகிறேன்.
அந்த 14 இன்ச்சஸ் ஹைட்டுக்கு நேராகவுமே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 10 இன்ச்சஸே நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம நாட்டு வந்து வைக்க போகிறோம். இது எல்லாமே டாப்போட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 2 பீஸ் இருக்கும். உங்கள் ஃப்ரண்ட் பீஸ் எது நீங்கள் வைக்க போகிறீங்களோ அந்த பீஸ் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வைங்க. அந்த 14 இன்ச்சஸ் பாயிண்ட்டுக்கு நேராக சைடில் அகலம் 10 இன்ச்சஸ் வச்சோல அங்கே இந்த மாதிரி இந்த நாட்டை வந்து வச்சு நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அந்த பட்டையாக இருக்க கிளாத் இருக்குல்ல அது சென்டரில் இருந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் முன்னாடி வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அந்த நாட்டுக்கு அந்த பட்டையாக இருக்க கிளாத் இருக்குல்ல அதுக்கு நடுவில் நாட்டு வர மாதிரி நீங்கள் வைக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் நாட்டை கூட கரெக்டாக அந்த டாட்டுக்கு நேராக வச்சுக்கோங்க. கரெக்டாக அதோட எண்டு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அந்த பட்டையாக இருக்க கிளாத்தை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்டு பண்ணி சைடில் இந்த அகலம் இருக்குல்ல அதை வந்து இப்போ நம்ம அட்டாச் பண்ணி தைக்க போகிறோம். இந்த அகலம் அட்டாச் பண்ணும்போது உள்ளே இருக்க நாட் இருக்குல்ல அது மேலே ஸ்டிச்சஸ் வந்து விழுகணும். ஸோ மேலே கீழே அப்படியே ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி சைட்லேயும் ஒரு ஃபோல்டு பண்ண மாதிரி இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள் எங்கள் நாட்டில் வந்து ஸ்டிச்சஸ் விழுகாமல் இருந்துச்சு. ஸோ நான் மறுபடியுமே நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறேன். நாட்டு மேலே நல்லா விழுகிற மாதிரி ஒரு 2-3 ஸ்டிச்சிங் வந்து டபுள் ஸ்டிச் போடுற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்போ மேலேயும் கீழேயுமே நம்ம வந்து மடித்து தைக்க போகிறோம். அந்த பட்டை கிளாத் இருக்குல்ல அதில் மேலேயும் கீழே மடித்து தைக்க போகிறோம். ஸோ இந்த மேலேயும் கீழே மடித்து தைக்கும் போது நாட்டில் வந்து ஸ்டிச்சஸ் விழுகாமல் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சுருக்கு மாதிரி நம்ம நாட்டு இழுத்து பிடிச்சி கட்டுவோம்ல அப்போ வந்து நமக்கு அப்போ தான் நீட்டாக வந்து கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயுமே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்க போகிறோம். மேலே போட்டு அதே மாதிரி கீழே போட்டுக்க போகிறேன். பார்த்தீங்களா நாட்டில் வந்து ஸ்டிச்சஸ் விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக நான் மேல் பக்கமாக தள்ளி விடுறேன்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நாட்டில் ஸ்டிச்சஸ் விழுகாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு சைடில் ஸ்டிச்சஸ் போடும்போது மட்டும் நமக்கு அந்த நாட்டு மேலே ஸ்டிச்சஸ் விழுகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஒரு சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அந்த சுருக்கு வந்து விழுகணும். ஸோ எக்ஸ்ட்ரா நாட்டை வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் தொங்கிட்டுருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ சேம் அதே மாதிரி நான் இன்னொரு சைட்லையுமே ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். சேம் அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இப்போ வந்து எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி நாட் நம்ம வச்சோம்ல அதே மாதிரி நம்ம நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறோம். நாட்டோட ஒரு எண்டு இருக்குல்ல அது கார்னரை அப்படியே வச்சோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு அந்த நாட்டோட எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து தொங்கிட்டுருக்கும். அது இருக்கட்டும், அப்போ தான் நம்ம நாட் கட்ட முடியும். ஸோ அதுக்காக ஸோ அந்த பட்டை கிளாத்தோட ஒரு எண்டு இருக்குல்ல அந்த ஒரு எண்டு டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். அதை வந்து நமக்கு வேஸ்ட் லைனில் சென்டராக வர மாதிரி பார்த்துட்டு ராய்ட்ஜ் தான் இந்த மாதிரி நீங்கள் மடித்து விடணும். ஸோ சைடில் ஸ்டிச்சிங் போடும்போது நம்ம அது நாட்டுக்கு மேலே ஸ்டிச்சிங் விழுகணும். இப்போ மேலே கீழே ஸ்டிச்சஸ் போட போகிறோம். இப்போ வந்து நமக்கு நாட்டு மேலே ஸ்டிச்சஸ் வந்து விழுகக்கூடாது. ஸோ இன்னொரு சைட்லேயுமே நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நாட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இழுத்தோம் அப்படின்னா சுருக்கு வந்து விழுகணும். சென்டரில் கேப் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அவ்வளோ கேப் விட்டு நீங்கள் அந்த பட்டை கிளாத்தை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே ஹோல் டாப்பு இந்த ஸ்டிச்சிங்குமே நீங்கள் ரைட் சைடு மேலே தான் பண்ணணும். எல்லா ஸ்டிச்சிங்குமே நீங்கள் ரைட் சைடு மேலே தான் பண்ணணும். ஜஸ்ட் அதை டபுள் ஃபோல்ட் பண்ணி விடுறது மட்டும் தான் ராங் சைடு பார்த்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வரும்ல அந்த 10 இன்ச்சஸ் ஃபஸ்ட்டு டாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த டாட்லேருந்து ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் சேர்த்து வச்சு ஸ்டிச்சஸ் போடுறோம். நாட் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட் பீஸில் மட்டும்தான் வச்சு அட்டாச் பண்ணுவீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே அட்டாச் பண்ணணும். மறுபடியும் சொல்கிறேன், நல்ல பக்கத்துக்கு மேலே தான் அட்டாச் பண்ணணும். இந்த வெயிஸ்ட் லைனுக்கு கீழே அந்த நாட் வச்சுருக்கோம்ல அதுக்கு கீழே ஒரு 5 இன்ச்சஸ்க்கு வர மாதிரி நான் டாட் கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ சேம் அதே மாதிரி இன்னொரு சைடுமே நான் அதான் பண்ண போகிறேன். இந்த செஸ்டோட லைன் இருக்குல்ல 10 இன்ச்சஸ் அங்கேருந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்றா வச்சு இப்போ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். நல்ல பக்கத்துக்கு மேலே போட்டுட்ருக்கோம். நாட் அட்டாச் பண்ணும்போது நீங்கள் ஒரு சைடில் மட்டும்தான் நீங்கள் நாட் அட்டாச் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படியே இந்த பீஸை விரிச்சு விட்டீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஒரு நெக்லைனுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் பீஸ், இந்த பக்கம் ஒரு ஸ்கொயர் பீஸுன்னு இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட் பீஸ் அட்டாச் பண்ணும்போது ஒரு ஸ்கொயர் பீஸை மட்டும் வச்சு அட்டாச் பண்ணிப்பீங்க. இப்போ இந்த மாதிரி ஓரத்தையில் போடுறோம்ல, இது வந்து நல்ல பக்கமாக போடும்போது நீங்கள் ஃப்ரண்ட் அந்த ஷோல்டர் லைனை அப்படியே ஒன்றா மடிச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைட்லையுமே கிடைக்கும்ல, அதை அப்படியே ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட போகிறீங்க. அவ்வளோதான். ஸோ அந்த டாப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா, மேலேருந்து 25 இன்ச்சஸ்ஸு கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு டூனிக் டாப் வந்து ரெடி ஆகிடுன்னு சொன்னேன்ல, அந்த டாப்க்கு கீழே வந்து நான் மடித்து தச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் அந்த டாப்ஸு. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அந்த டூனிக் டாப் ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது வந்து ஒரு கஃப்தான் டாப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சூப்பராக நீங்கள் ஜீனுக்கு வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜரில் நான் பாப்பாவுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கூட இதுக்கு முன்னாடி ரொம்ப லாங் பேக் நான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதில் எப்படி ஹூக் வைக்கிறது அப்படின்றது கூட நான் வந்து போட்டிருக்கேன். அந்த கஃப்தான் டாப் வித் ஒரு தோத்தி பேண்ட்டா இல்லை கஃப்தான் டாப் மட்டும் நான் போட்டிருப்பேன். இன்னொரு டாப்பில் தான் தோத்தி பேண்ட்டும் டாப்பும் டூனிக் டாப்பும் பாப்பாவுக்கு ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட பேபிஸ்க்கும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குல்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களோட ஓல்டு கிளாத் வந்து ரொம்ப போரிங்காக இருக்குது போட்டுனா டிஃப்ரெண்ட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை தனியாக ஒரு 2 மீட்டர் கிளாத் எடுத்துக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி கஃப்தான் டாப் வந்து ரெடி பண்ணலாம். இன்னும் ஹைட்டு கீழே இறக்கி வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மீட்டர் கிளாத் எடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மீட்டர் எடுத்துக்கோங்க. 2 மீட்டர் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த டாப் பண்ணுறதுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.